ஹரே ஸ்ரீனிவாசா, அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. நம்ம பார்த்திங்கன்னா யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். கிரகங்கள் கொடுக்குற யோகங்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது நிபுண யோகம். நிபுண யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான யோகம். இதை யார் கொடுக்குறாங்க? இந்த யோகத்தை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இந்த யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஜாதகத்தில் சூரியனும் புதனும் ஒரே இடத்துல இருந்தால் இந்த யோகம் உண்டானா? அப்படி இல்லை. சூரியனும் புதனும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா, சில நேரத்தில் ரொம்ப பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா, அதாவது ரொம்ப நெருங்கிய பாகையில் இருந்துட்டாங்கன்னா அது அஸ்தங்க தோஷத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு 10 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கணும் ஜாதகத்தில். அப்படி இருந்தால் இந்த யோகம் இருக்குது. சரி, இந்த யோகம் இருக்குது என் ஜாதகத்தில், எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா, நான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதை செய்யணும்னு நினச்சிங்கனாலும் அதை செஞ்சு காட்டிடுவீங்க. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க. ஓகேங்களா? சரி, இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தால் ஒரு 100க்கு ஒரு 80% மேலே வேலை செய்யும் ஜாதகத்தில் அப்படின்னா, மேஷத்துலேயோ மிதுனத்துலேயோ சிம்மத்துலேயோ கன்னியிலேயோ இவங்க 2 பேரும் 10 பாகை வித்தியாசத்தில் இருந்தாங்க அப்படின்னா 100க்கு 85% கண்டிப்பாக படிப்புன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையுமே வெற்றி உண்டு. எதனால் இதை சொல்கிறாங்க? ஏன் இந்த ராசிகள் மட்டும், ஏன் மற்ற ராசிகள் இல்லை அப்படின்னா, சூரியனோட உச்ச வீடு அப்படிங்கிறது மேஷம். ஓகேங்களா? சூரியனோட ஆட்சி மூலத்திரிகோணம் வீடு அப்படிங்கிறது சிம்மம். இதுவே பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்சி மிதுனத்தில் இருப்பார், ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாமே கன்னியில். ஸோ இந்த 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வீடுகளில் தங்களோட அதீத பலத்தோடு இருப்பாங்க. அப்போ இந்த நிபுண யோகத்தை ஜாதகருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறுவார். நன்றி.